10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Today we discuss about the next lesson, digestion and absorption. So generally, what is digestion? Digestion is one of the complex process. In this process, macromolecules are converted into micromolecules to corresponding to the monomers. For example, carbohydrate break down to glucose and fructose. Protein is hydrolyzed into amino acids. Then fat is converted into fatty acids and glycerol. So it is a macromolecules is converted into corresponding monomers, we called as a digestion. இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டைஜஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது நம்மளோட ஹியூமன் டைஜஷன், நம்மளோட டைஜஷன் எப்படி இருக்குது, வாட் ஆர் த ஆர்கன் ஆர் இன்வால்வ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம், என்னென்ன ஆர்கன்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், we eat food. If you do not take breakfast in the morning, how do you feel by noon? இப்போ நம்ம காலையில் ரெகுலராக நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கல. இஃப் யூ டோன்ட் டேக் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங், காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல அப்படின்னா மதியம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு பசி இருக்கும் அப்படிங்கிறத தெரியும். அந்த பசி ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து தான் தேவையான எனர்ஜி எல்லாமே நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ த ஃபுட் இஸ் ப்ரொவைட் எனர்ஜி. ஸோ நம்ம அவர் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் நீட் ஆக்சிஜன் அண்டு நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸும் வேணும், ஆக்சிஜனும் வேணும். ஸோ த நியூட்ரியன்ஸ் அப்படின்னா வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் த ஃபுட்டில் இருந்து தான் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ ஃபுட் ப்ரொவைட் எனர்ஜி, நமக்கு எனர்ஜி கொடுக்குது. சாப்பிட்ட உடனே நல்லா நமக்கு எனர்ஜி கிடைக்குது. காரணம் என்னென்னா, நமக்கு அந்த ஃபுட்டில் இருந்து நம்ம பாடி செல்ஸுக்கெல்லாம் எனர்ஜி போனோடனே நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோம். அதே மாதிரி ஃபுட் ப்ரொவைட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் க்ரோத். நம்ம க்ரோத்துக்கு தேவையான ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வார்ம் அண்டு டேமேஜ்டு திசு. ஸோ நம்ம பாடியில் நிறைய திசு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ஃபுட்டு தான். ஃபுட்டில் இருந்து தான் நம்ம ஒரு செல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் WBC எடுத்துக்கிறோம் இல்லாட்டி RBC எடுத்துக்கிறோம் அப்படின்னா RBCயோட லைஃப் டைம் 120 days. ஓகேங்களா? ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா 110 days. இந்த 110 daysக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி, ஓகேங்களா, எல்லாமே எங்கேருந்து நம்ம கிடைக்குன்னா ஃபுட்டில் இருந்து தான் கிடைக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் ரெகுலேட் த வேரியஸ் அண்டு கோஆர்டினேட் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். நம்ம பாடியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுட்டு தேவை, எனர்ஜி தேவை. ஓகேங்களா? ஸோ ஃபுட்டு ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபுட்டு எப்படி டைஜஷன் ஆகுது, அதே மாதிரி இந்த டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட்டோட முக்கியமான வேலை அப்படின்னா விச் ப்ரொவைட் எனர்ஜியை கொடுக்குது. தென் ப்ரொவைட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் க்ரோத்துக்கு தேவையான ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை கொடுக்குது. தென் ஃபுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வார்ம் அண்டு டேமேஜ்டு திசு. ஸோ இது நம்ம பாடியில் டேமேஜ்டு திசுவெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஃபுட்டு தேவை. இட் ரெகுலேட் த வேரியஸ் அண்டு கோஆர்டினேட் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். நிறைய ஆக்டிவிட்டீஸை நம்ம பாடியில் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த காம்போனன்ட் ஆஃப் ஃபுட்டு? ஃபுட்டில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கார்போஹைட்ரேட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் அண்டு வாட்டர். ஸோ இதெல்லாம் காம்போனண்ட் ஆஃப் ஃபுட். ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் அண்டு வாட்டர், இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கும். வி அப்டைன் ஃபுட் ஃப்ரம் பிளான்ட் அண்டு அனிமல் சோர்ஸ். ஸோ நம்ம எப்படி ஃபுட்டு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட் சோர்ஸில் இருந்தும் ஃபுட்டை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அனிமல் சோர்ஸில் இருந்தும் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 சோர்ஸில் இருந்து நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஸோ த ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம மேக்ரோ மாலிகுல்ஸை நம்ம டைஜஷனில் எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? மேக்ரோ மாலிகுல்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கரஸ்பாண்டிங் மோனோமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ மாலிகுல்ஸாக மாற்றணும். இந்த மாதிரி மாற்றுற ப்ராசஸ் தான் நம்ம பாடியில் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ், புரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டு அமினோ ஆசிட், லிப்பிட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிளிசரால். இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பாடி அதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பிளான்ட்ஸ் ஜென்ரலி ஹேவிங் த ஆட்டோட்ரோப்ஸ். பிளான்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஆட்டோட்ரோப்ஸ். டு நாட் ரெக்வயர் எ டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பிளான்ட்ஸுக்கு. ஏன்னா அது ஆட்டோட்ரோப்ஸ், தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிற பண்பு வந்து பிளான்ட்ஸுக்கு எல்லாமே, க்ரீன் லீஃபி பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால அதை வந்து நம்ம ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டு நாட் ரெக்வயர் எ டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. ஓகேங்களா? அதில் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதில் என்னென்ன ஆர்கன்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளோட பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு ஓரல் கேவிட்டி, இந்த இடம் வந்து ஓரல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து டங்க்கு, இந்த ரீஜன் டங்கு, இது டீத், மேலே வந்து தெரியும். தெர் ஆர் 32 teeth are present. There are 16 teeth in the upper jaw, then remaining 16 are present in the lower jawல வந்து 16 இருக்கும். டோட்டல் 32 teeth இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன்ஸை வந்து பேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஓரல் கேவிட்டி. அதே மாதிரி சலைவரி கிளாண்ட்ஸ். ஸோ நம்மளோட பக்கல் கேவிட்டியில் வந்து சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்குது. இந்த சலைவரி கிளாண்ட் செக்ரீட் த சலைவரி அமிலேஸ், அந்த சலைவரி அமிலேஸை செக்ரீட் பண்ணுது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ் ஓப்பன் ஆகுது. ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்கு, ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா எதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் ஸ்டார்ட் ஆகும் அண்டு கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸ். ஒரு மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி அது ஆனஸில் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிரும். ஸோ இந்த ரீஜனை வந்து ஆனஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது அண்டு கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸ். ஆனஸில் வந்து அது முடிஞ்சிருது. ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் இன் த மவுத் அண்டு கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைஜஷன்னா என்னென்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். த மேக்ரோ மாலிகுல்ஸ் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ரோமாலிகுல்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கரஸ்பாண்டிங் மோனோமர்ஸ். மைக்ரோ மாலிகுல்ஸாக மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன். இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிங் த நியூட்ரியன்ஸ், வாட்டர் அண்டு எலக்ட்ரோலைட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் டு த எவ்ரி செல் டு த பாடி பை சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே we are getting from the ஃபுட்டில் இருந்து தான் எடுத்துக்கிறோம். பிரிங் த நியூட்ரியன்ஸை எல்லாமே எடுத்துக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டம். வாட்டர் அண்டு எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே எடுத்துக்குது ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் டு த எவ்ரி செல் இன் த பாடி. வெளியிலிருந்து எடுத்து எல்லா செல்லுக்கும் இதை ப்ரொவைட் பண்ணுது. நம்ம சொன்னால் ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஈச் அண்ட் எவரி செல்ஸ் கெட்டிங் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் பை த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கொண்டுட்டு போய் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஓவரால் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அந்த இன்ட்ரொடக்ஷனில் ஒரு கொஸ்டின் நம்மளை கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் சாப்பிடல, மத்தியானம் என்ன ஃபீல் பண்ணுவீங்க
நமக்கு பயங்கரமாக பசி இருக்கும். அந்த பசி அப்படிங்கிறது ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாப்பிடாதனால. ஏன் சாப்பிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டா அதில் என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அதிலிருந்து தான் கிடைக்குது, ஃபுட்டிலிருந்து கிடைக்குது. அதே மாதிரி ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் க்ரோத் இது கிடைக்குது. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓம் அண்டு டேமேஜ்டு திசு இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே ஃபுட்டிலிருந்து தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஃபுட்டில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது அண்டு வாட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ப்ராசஸ், இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எஜஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 5 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது. இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது. இன்ஜெஷன் அப்படின்னா வி ஆர் டேக்கிங் ஃபுட் த்ரூ த மவுத். நம்ம இன்டேக் ஆஃப் ஃபுட் த்ரூ த மவுத். நம்ம இன்ஜெஷன் என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய் வழியாக ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டைஜஷன் அப்படின்னா என்னென்னா பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட்டை வந்து மேக்ரோ மாலிகூல்ஸாக இருந்தது, கார்போஹைட்ரேட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்டாக இருந்தது அப்படின்னா குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸாக உடைக்குது. ஓகேங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் திஸ் மாலிகூல்ஸ். ஸோ நம்ம டைஜஸ்டட் பண்ண அந்த பிரேக் டவுன் பண்ணது எல்லாமே அப்சர்வ் பண்ணுற அந்த ப்ராசஸ் நடக்குது. இதில் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அசிமிலேஷன் அப்படின்னா அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் பிகமிங் காம்பனண்ட் ஆஃப் செல்ஸ். ஸோ அப்சார்ப்டு மாலிகூல்ஸ் எல்லாமே அந்த செல்லில் போய் சேர்ந்துருச்சு, அதில் இருக்கிற காம்பனண்ட்டாக மாறுது அப்படின்னா அதை அசிமிலேஷன். அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் பிகமிங் காம்பனண்ட் ஆஃப் செல்ஸ், செல்லோட காம்பனண்ட்டாக மாறுற ஒரு ப்ராசஸ் வந்து அசிமிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஜஷன். ஸோ அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் கிவ் அவுட் த்ரூ த ஆனஸ் வழியாக, நம்ம ஃப்ரம் த பாடியிலிருந்து ஆனஸ் வழியாக போச்சுன்னா அது எஜஷன். ஸோ வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எஜஷன். ஓகேங்களா? இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எஜஷன் இதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால்ஸ். அலிமெண்ட்ரி கெனால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கண்டினியூஸ் அண்ட் மஸ்குலார் டைஜஸ்டிவ் ட்ராக். இதை வந்து ஒரு கண்டினியூஸ் அண்ட் மஸ்குலார் டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத் அண்ட் கம்ப்ளீட்டட் வித் த ஆனஸ். இது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் ஸ்டார்ட் ஆகும். எங்கே முடியும் அப்படின்னா ஆனஸில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அலிமெண்ட்ரி கெனால்ஸில் மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து மவுத் ஓப்பன் இன்டு பக்கல் கேவிட்டி, தென் பேரிங்ஸ், ஈசோபேகஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ் இது எல்லாமே இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் பக்கல் கேவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுத்தில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 32 டீத் இருக்குது. அப்பர் ஜா இருக்குது, லோயர் ஜா இருக்குது, அதே மாதிரி 32 டீத் இருக்குது, டங்க் இருக்குது, பிரினுலம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ மவுத் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற மாஸ்டிகேட்டிங் த ஃபுட். ஸோ நம்ம வாயில் இருக்கிற வாய் ஓப்பனிங், அது உள்ளார இருக்கிற அப்பர் ஜா, லோயர் ஜா, பக்கல் கேவிட்டியில் வந்து அப்பர் ஜா, லோயர் ஜா இருக்குது. ஸோ இதெல்லாம் மாஸ்டிகேட்டிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து நல்லா அரைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மவுத் இஸ் ஓப்பன் இன்ட்டு பக்கல் கேவிட்டியில் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டைஜஷன், கெமிக்கல் டைஜஷன் அப்படின்னு 2 டைப் ஆஃப் டைஜஷன் இங்கே நடக்குது பக்கல் கேவிட்டியில். ஸோ த மெக்கானிக்கல் டைஜஷன் ஹெல்ப் ஆஃப் டீத் அண்டு டங்க். மெக்கானிக்கல் டைஜஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்டு டங்க். நிறைய பற்கள் 32 டீத் இருக்குது, அதே மாதிரி டங்க் இருக்குது, நாக்கு இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து மெக்கானிக்கல் டைஜஷன் நடக்குது. கெமிக்கல் டைஜஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் there are 3 pairs of salivary glands இருக்குது, சப் maxillary, சப் lingual and parotid. அந்த மாதிரி there are 3 pairs of glands இருக்குது which secrete one of the enzyme salivary amylase.
இட் இஸ் அதர்வைஸ் கால்டு டயலின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை செக்ரேட் பண்ணுது. ஸோ நம்ம இதில் வந்து இங்கேயே கெமிக்கல் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா சலைவா தான் மெயின். அது வந்து கெமிக்கல் டைஜஷனை நம்மளோட பக்கல் கேவிட்டிலேயே கொடுக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டூத் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறோம். இப்போ மவுத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டூத், இந்த டூத் அப்படின்னா நம்மளோட டூத் வந்து தீகோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். தீகோடான்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பட்டட் இன் த சாக்கெட் ஆஃப் த ஜா. நம்மளோட பல்லெல்லாம் வந்து அந்த தாடையில் இருக்கிற குழிகளில் கரெக்டாக பொருத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதனால் இதை வந்து தீகோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். டூத் அப்படின்னாவே இது தீகோடான்ட் எம்பட்டட் இன் த சாக்கெட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டூத் இருக்கும்? டெம்பரரி அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு டைப்பாக டூத்தை பிரிச்சிடறோம். ஒன்று வந்து டெம்பரரி, அனதர் ஒன் இஸ் ஏ பர்மனண்ட் அப்படின்ட்டு நம்ம பிரிச்சிடறோம். இந்த பர்மனண்ட் டீத் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், அடல்ட்டுக்கு வந்து 32 டீத் இருக்கும். இதே டெம்பரரி டீத் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு மில்க் டீத் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும் அப்படின்னா 20 டீத் இருக்கும். ஓகேங்களா? தீஸ் டைப் ஆஃப் டென்டிஷன் ரெண்டு டைப் ஆஃப் டீத் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரரி டீத் ரீப்ளேஸ்டு பை த பர்மனண்ட் டீத். நல்லா வளரும் போது டெம்பரரி டீத்தை வந்து பர்மனண்ட் டீத்தாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்புக்கு வந்து டை பயோடான்ட் இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம். டை பயோடான்ட் அப்படின்னா என்னென்னா டெம்பரரி டீத்தை வந்து பர்மனண்ட் டீத்தாக மாறுறதுனால இந்த டைப் ஆஃப் மெக்கானிசம் வந்து ஹியூமன் பீயிங்க்கு இருக்குது. இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் டை பயோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி தீகோடான்ட் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. த டீத் ஆர் எம்பட்டட் இன் த சாக்கெட் ஆஃப் த ஜா. ஓகேங்களா? நம்மளோட ஜாவில் இருக்கிற இந்த சாக்கெட்டில் வந்து இது எம்பட்டட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் தீகோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பர்மனண்ட் டீத். என்னென்ன நமக்கு டீத், there are 4 type of teeth இருக்குது. ஸோ we are classified under the heterodont. Heterona 4, we have the 4 type of teeth. ஸோ we are classified under the heterodont அப்படின்னு சொல்கிறோம். இன்சிசர், கெனைன், ப்ரீமோலார் அண்டு மோலார். இன்சிசர் இருக்குது, கெனைன் இருக்குது, ப்ரீமோலார் இருக்குது அண்டு மோலார் இருக்குது. இன்சிசரோட வேலை என்னென்னா கட்டிங் டீத். இன்சிசர் என்ன பண்ணுது? கட்டிங் டீத் அப்படின்னு சொல்கிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட்டை வந்து வாயில் போட்டு அதை கடிக்கும்போது அதை கட் பண்ணுறதுக்கு இன்சிசர் இருக்காங்க. ஓகேங்களா? கெனைன் இருக்காங்க. கெனைன். ஸோ கெனைன் அப்படின்னா டியரிங் த டீத். ஸோ கெனைன்லாம் வந்து நம்ம வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த அனிமல்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கெனைன் டீத் இருக்குது. இப்போ ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை கிழிச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணி கிளிக்கிறதுக்கு, கடித்து இழுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து கெனைன் டீத் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரீமோலார். இது கிரைண்டிங் டீத். ஓகேங்களா? ப்ரீமோலாரை வந்து கிரைண்டிங் டீத் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி பிஎம் அப்படின்னு சொல்லுவோம், கிரைண்டிங் த டீத். அதே மாதிரி மோலார், எம், கிரைண்டிங் அண்டு க்ரஷிங் அப்படின்னு சொல்கிறோம். கிரைண்ட் பண்ணி கர்ஷ் பண்ணோம் அப்படின்னா இது மோலார் டீத். கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீமோலார்னா முன் கடவாய் பற்கள், மோலார்னா கடவாய் பற்கள். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நமக்கு டைஜஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது. நல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸை வாயில் போட்டு நல்லா மெண்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம உள்ளார அனுப்புவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரீமோலார் அண்டு மோலார் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்சிசர் இருக்காங்க, கெனைன் இருக்காங்க, ப்ரீமோலார் அண்டு மோலார். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் டீத் வந்து ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிறதுனால we are classified under the heterodont. நம்ம இதில் பிரிக்கிறோம், ஹெட்ரோடான்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்மளதை பிரிச்சிடறோம். டென்டல் ஃபார்முலா கேட்பாங்க. 2/2, 1/1, 2/2, 3/3. ஓகேங்களா? டென்டல் ஃபார்முலா 2123 டிவைடட் பை 2123. இதை நல்லா பார்த்துங்க. டென்டல் ஃபார்முலா கேட்பாங்க. டீத் இஸ் மேட் ஆஃப் கால்சியம் அண்டு மெக்னீஷியம். ஓகேங்களா? டீத் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கால்சியம். அதே மாதிரி கால்சியம் அண்டு மெக்னீஷியம் ஆர் டெபாசிட்டட் இன் த டீத் அண்ட் ஃபார்ம் ஹார்ட் லேயர்.
ஸோ கால்சியத்தோட மெக்னீஷியம் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து டெபாசிட்டட் ஆகிருச்சு. நம்மளோட டீத்தில் வந்து கால்சியம் அண்டு மெக்னீஷியம் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸாக நம்மளோட டீத்தில் வந்து அது படிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறோம், டாட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேக் அப்படின்ட்டு ஒரு அதில் ஒரு படிவு மாதிரி ஃபார்ம் ஆகிறது. ஸோ த பிளேக் ஃபார்ம்டு ஆன் டீத் இஸ் நாட் ரிமூவ்டு ரெகுலர்லி, இட் வுட் ஸ்ப்ரெட் டவுன் த டூத் இன்டு த நேரோ கேப். ஸோ அதை நம்ம பீரியாடிக்கலாக கரெக்டாக ரிமூவ் பண்ணல அப்படின்னா அப்படியே நம்ம பல்லில் உள்பக்கமாக அது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பிளேக் ஃபார்ம் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கெட் பிட்வீன் த கம் அண்டு எனாமல் அண்டு காசஸ் இன்ஃப்ளமேஷன் கால்டு ஜிஞ்சிவிட்டிஸ். ஜிஞ்சிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜிஞ்சிவிட்டிஸ் அப்படின்னா நம்மளோட வாயில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த வாயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எவரில் வந்து அந்த பிரச்சனை வந்துடும். ஸோ நம்ம அதனால தான் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப மெதுவாக ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் டைம் எடுத்து நம்ம அதை மெதுவாக ப்ரஷ் பண்ணி டெய்லி பண்ணணும். ஸோ அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனாமலையே டேமேஜ் பண்ணிடும். ஸோ நம்ம பாடியிலே வெரி ஹார்டஸ்ட்டு சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எனாமல் வந்து வெரி ஹார்டஸ்ட்டு. ஆனால் நம்ம அதிகமாக ப்ரஷ் பண்ணுறதுல மெத்தடில் ரொம்ப அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதனால் எனாமலே வந்து தேஞ்சிரும். எனாமல் தேஞ்சிருச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல் கூச்சம் வந்துடும். ஓகேங்களா? எனாமல் வந்து இட் இஸ் ஏ ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன் அவர் பாடி. த ஹார்டு chewing surface of the teeth is made up of enamel and help in mastication of food. நல்லா போட்டு வாயில் அரைக்கணும் அப்படின்னா பல்லு வந்து அதில் எனாமல் இருக்கிறதுனால தான் எவ்வளோ ஹார்டஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம வாயில் போட்டு அதை நல்லா கடிச்சிட்றோம். ஸோ எனாமல் இஸ் ஏ ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன் அவர் பாடி. ஸோ இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபார்முலா கேட்கலாம். 2123 டிவைடட் பை 2123. ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் த ஹியூமன் டீத் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ஹெட்ரோடான்ட் பிகாஸ் there are 4 type of teeth are present: incisor, canine, premolar and molar. So we are classified under the heterodont. Heterodont அப்படிங்கிறதுல ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா அதில் 4 டைப் ஆஃப் டீத் இருக்கிறதுனால we are classified under the heterodont. அதில் நம்ம பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பக்கல் கேவிட்டியில் டீத் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டங்க் வந்து இட் இஸ் ஏ ஃப்ரீலி மூவபிள் மஸ்குலார் ஆர்கன் அட்டாச்ட் அட் த posterior and by the frenulum. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எண்டு நமக்கு நாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பகுதி ஃப்ரீயாக இருக்கும், இன்னொரு பகுதி வந்து அட்டாச் ஆகிருக்கும். போஸ்டீரியர்லி எண்டு அட்டாச்டு அட் த போஸ்டீரியர் எண்டு பை த பிரினுலம். எந்த பகுதியோடு அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிரினுலம் அப்படிங்கிற ஒரு பகுதி அட்டாச் பண்ணுது. ஒரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், இன்னொன்று வந்து அதுவும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் ஏ மஸ்குலார் ஆர்கன். டங் வி கால்ட் அஸ் ஏ மஸ்குலார் ஆர்கன். ஒன் எண்ட் இஸ் ஃப்ரீ, அனதர் எண்ட் இஸ் அட்டாச்ட். ஓகேங்களா? அது நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பை த பிரினுலம் டு த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. ஓகேங்களா? ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி அண்ட் இட்ஸ் ஃப்ரீ இன் த ஃப்ரண்ட்டில் வந்து இது ஃப்ரீயாக இருக்கும், இன்னொரு பகுதி அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? டங்க் இட் ஆக்ட் அஸ் ஏ யூனிவர்சல் டூத் ப்ரஷ். இது வந்து ஒரு யூனிவர்சல் டூத் ப்ரஷ்ஷாக ஒர்க் பண்ணுது அண்டு ஹெல்ப் இன் இன்டேக் ஃபுட்டு. ஓகேங்களா? இதோட வேலை என்னென்னா நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? வாயில் வச்சு நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சூ அண்டு மிக்ஸ் ஃபுட்டு வித் சலைவா. அதே மாதிரி நம்ம பாடியில் நம்மளோட பக்கல் கேவிட்டியில் செக்ரேட் ஆகிற சலைவாவை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? டங்க் வேணும். டு சாலோ ஃபுட் அண்ட் ஆல்சோ டு பிரேக். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நல்லா போட்டு வாயில் போட்டு மெண்டு
அதுக்கப்புறம் அதை அனுப்புறதுக்கு இது யூஸ் ஆகுது. த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த டங் ஆஸ் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் கால்டு பேப்பிலே. ஸோ டங்கோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பிலே அப்படின்னு சொல்கிறோம். வித் டேஸ்ட் பட்ஸ். ஓகேங்களா, அதோடு சேர்ந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேஸ்ட் பட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். வி ஷுட் ஐடென்டிஃபைட் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த டேஸ்ட் பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பட், இப்போ நம்ம ஒரு சூடான காஃபியை சாப்பிட்றோம் சரிங்களா, ரொம்ப சூடாக சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவாக போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இன்ஆக்டிவாக போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப நேரம் கழித்து தான் மறுபடியும் அது இதாகும். ஸோ டங்கில் வந்து என்ன டேமேஜ் ஆச்சுனாலும் அது சீக்கிரம் வந்து அதை ரெட்டிஃபை பண்ணிடும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா the oral cavity leads into a short common passage for food and air called pharynx. ஓகேங்களா, ஓரல் கேவிட்டிக்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா பேரிங்ஸ் இருக்கும். இட் இஸ் ஏ காமன் பாத்வே ஃபார் போத் ஈசோஃபேகஸ் அண்டு ட்ரெக்கியா. ஸோ இது ரெண்டுக்கும் இது வந்து விண்டு பைப் அண்ட் ஈசோஃபேகஸுக்கு இது ஒரு காமனான வழி அப்படின்னு பார்க்குறோம். ஃபுட் பாசஸ் இன்டு ஈசோஃபேகஸ் த்ரூ ஏ வைட் ஓப்பனிங் கால்டு கில்லட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வைட் ஓப்பனிங் பகுதி வழியாக உள்ளார செல்லுது. அண்ட் த பேக் ஆஃப் த பேரிங்ஸ். ஓகேங்களா, ஏ cartilaginous flap called epiglottis prevent the entry of food into glottis. ஓகேங்களா, ஒரு கார்டிலேஜான ஒரு பிளாப் இருக்கும், அதுக்கு பேர் எபிக்ளோட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் தான் இதை ஆல்டர்னேட்டாக இதை வந்து கரெக்டாக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓப்பனிங் ஆஃப் ட்ரெக்கியா டியூரிங் சோலோவிங் 2 masses ஆஃப் லிம்பாய்டு திசு கால்டு டான்சில்ஸ் ஆர் ஆல்சோ லொக்கேட்டட் அட் த சைட் ஆஃப் த பேரிங்ஸ். ஓகேங்களா, பேரிங்ஸில் வந்து டான்சில் லொக்கேட்டட் அட் த சைட் ஆஃப் த பேரிங்ஸில் டான்சில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லிம்பாய்டல் திசுவாக இருந்து அதிலிருந்து செக்ரிட் ஆகுது. இதுவும் ஜேர்ம்ஸை கில் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா வாட் இஸ் டைஜஷன், டைஜஷன்னா என்ன, வாட் ஆர் த ஆர்கன் இன்வால்வ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்லாம் இருக்குது, ஃபுட்டோட யூசஸ்லாம் என்ன. ஓகேங்களா, காம்போனண்ட், வாட் ஆர் த காம்போனண்ட் ஆஃப் ஃபுட்டோட காம்போனண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது. இன்ஜெஷன் நடக்குது, டைஜஷன் நடக்குது, ஓகேங்களா, அப்சார்ப்ஷன் நடக்குது, அசிமுலேஷன் நடக்குது, எஜஷன் நடக்குது. இந்த மாதிரி 5 ப்ராசஸ் அதில் நடக்குது. இன்ஜெஷன் அப்படின்னா இன்டேக் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். டைஜஷன் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் த திஸ் மாலிகூல்ஸை டைஜஸ்டட் மாலிகூல்ஸை அப்சர்வ் பண்ணுறது அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அசிமுலேஷன் அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் பிகமிங் காம்பனண்ட் ஆஃப் செல்ஸ். ஓகேங்களா, நம்ம அப்சர்வ் பண்ணது எல்லாமே அந்த செல் காம்பனண்ட்டாக மாறுற ப்ராசஸ் வந்து அசிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எஜஷன் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் கிவ் அவுட் ஃப்ரம் த பாடியிலேருந்து வெளியில் வர்றது வெளியில் அனுப்புறத அன்டைஜஸ்டட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மெயினாக வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் இருக்குது, பக்கல் கேவிட்டி இருக்குது, பேரிங்ஸ் இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, இண்டஸ்டைன் இருக்குது, ரெக்டம் இருக்குது, ஆனஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து டென்டல் ஃபார்முலா கேட்கலாம். எத்தனை டைப் வந்து டீத் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஸோ வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ஹெட்ரோடான்ட். நம்ம ஹெட்ரோடான்ட்டில் கிளாசிஃபைட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மக்கிட்ட 4 டைப் ஆஃப் டீத் இருக்குது. இன்சிசர் இருக்குது, கெனைன் இருக்குது, ப்ரீமோலார் இருக்குது, அண்ட் மோலார் இருக்குது. ஓகேங்களா, டென்டல் ஃபார்முலா 2123 டிவைடட் பை 2123. டீத் அப்படின்னா டீத்தில் வந்து பிளேக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா கால்சியம் அண்டு மெக்னீஷியம் ஆர் டெபாசிட்டட் அண்ட் த டீத்தில் வந்து டெபாசிட்டட் ஆகிறதுனால நமக்கு பிளேக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது. பிளேக் ஃபார்ம்ட் ஆர் டீத் இஸ் நாட் ரிமூவ்டு ரெகுலர்லி. ஓகேங்களா, பிளேக் ஃபார்ம் ஆகுது, அதை வந்து நம்ம நல்லா ரெகுலராக ரிமூவ் பண்ணல அப்படின்னா இட் வுட் ஸ்ப்ரெட் டவுன் டு த டீத் இன்டு நேரோ கேப்
between the gum and enamel and cause inflammation called gingivitis. ஸோ gingivitis அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வாயில் வரக்கூடிய ஒரு எவரில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம், ஒரு இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு பேட் ஸ்மெல் வர்றதுக்கு இது ஒரு வழி. அதே மாதிரி பயங்கரமான வலி இருக்கும், அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மவுத்தை வந்து க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா வரக்கூடியது. அதே மாதிரி எனாமல் அப்படின்னா வெரி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன் அவர் பாடி, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கேன். டங் அப்படின்னா டங்கில் வந்து ஒரு பகுதி ஃப்ரீயாக இருக்கும், இன்னொரு பகுதி அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் see the ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் பார்ப்போம். ஸோ ஈசோஃபேகஸ் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.